ஒரு ஊழியக்காரர் இருக்கிறார் பெங்களூர்ல. அவர் சபையில் ஆரம்பத்தில் 29 விசுவாசிகள் தான் இருந்திருக்கிறார்கள். 29 விசுவாசிகள். இந்த 29 விசுவாசிகள் இருக்கும்போதே அவர் என்ன செய்வார் என்று சொன்னால், எல்லா ஞாயிற்றுக்கிழமையிலையும் பிரசங்கத்தில் அல்லது பிரசங்கத்துக்கு முன்னால் சொல்லுவாராம், கர்த்தர் நமக்கு பெங்களூர்ல பெரிய சபையை தரப்போகிறார் என்று. இவர் இப்படியே சொல்றது, சிலர் ஆமேன்னு சொல்லுவாங்களாம், சிலர் ஆமேன் அல்லேலியா சொல்லுவாங்களாம், சிலர் பேசாமல் இருப்பாங்களாம். ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை ஒரு 7 பேர் சபையிலேருந்து எழும்பி வந்து சொன்னாங்களாம், பாஸ்டர் எல்லாம் சரிதான், ஆனால் இந்த பெங்களூரில் பெரிய சர்ச்சை நீர் எப்படி கட்டுவீர்? நாங்கள் 7 பேர் தான் ஒழுங்காக காணிக்க கொடுக்குறோம். நாங்கள் ஒழுங்காக காணிக்க போட்டால் தான் உமக்கு சோறு. நாங்கள் ஒழுங்காக காணிக்க போட்டால் தான் நீர் தங்கி இருக்கிற வீட்டு வாடகை கொடுக்க முடியும். எதை வச்சு எல்லா வாரமும் சொல்லிக்கிட்டே இருக்கிறீர்? என்ன சொல்லிக்கிட்டு இருக்கிறீர்? நாங்கள் பெரிய சபை கட்டுவோம், பெரிய சபை கட்டுவோம்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறீர். அடுத்த வாரம் மட்டும் நீர் இப்படி சொன்னீர் என்றால் நாங்கள் 7 பேரும் இனி சபைக்கு வர மாட்டோம்னு சொல்லிட்டு, இவர் அடுத்த வாரத்தில் ஞாயிற்றுக்கிழமை வந்துச்சு. ஞாயிற்றுக்கிழமை மக்கள் அந்த 7 பேர் இந்த பக்கம் உட்கார்ந்துருக்கிறாங்க. இவருக்கு தான் வந்துருமே ஃப்ளோவில். பிரசங்கத்துக்கு முன்னால் இந்த பக்கத்தில் பார்த்து சொன்னாராம், கர்த்தர் நமக்கு பெரிய சபையை பெங்களூரில் தரப்போறாரு. இவங்க 7 பேருடைய முகம் அங்கே சுருங்கி எங்கே போச்சு. கூட்டம் முடிஞ்ச உடனே இவங்க 7 பேரும் பாஸ்டரை பார்த்து வந்தாங்களாம். போன வாரத்தில் நாங்கள் என்ன சொன்னோம்? இப்படி சொல்லக்கூடாதுன்னு தானே சொல்லிட்டு போனோம். நாங்கள் எதுக்கு தெரியுமா இப்போ வந்திருக்கிறோம்? அடுத்த வாரத்திலேருந்து அவங்க சர்ச்சுக்கு நாங்கள் வரமாட்டோம்னு சொல்ல வந்திருக்கிறோம். நீர் என்ன பண்ணுறது பார்ப்போம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு. இது இவ்வளவு சொன்ன உடனே அவர் சொன்னாராம், டாட்டா பை பை, பரலோகத்தில் சந்திப்போம், போயிட்டு வாங்க, நம்ம பரலோகத்தில் சந்திப்போம் போங்க. அவர் சொல்லுகிறார், ஒரு நாள் 10 மணி நேரம் நான் ஜெபிப்பேன் என்று விடவே மாட்டேன். ஒரு நாள் 10 மணி நேரம் போராடுவேன், 10 மணி நேரம் தெய்வ சமூகத்தில் கதறுவேன், 10 மணி நேரம் உட்கார்ந்திருப்பேன். இன்னைக்கு அவருடைய சர்ச்சில் 30,000 விசுவாசிகள் இருக்கிறார்கள். என் ஆண்டவருக்கு யார் தெரியுமா தேவை? ஜெபிக்கிறவர்கள் மட்டும். இந்த 7 நாள் கூட்டம் முடிகிறதோடு அல்லாமல் ஜெபிக்கிறவர்களாக நீங்கள் எழும்புவீர்களே ஆனால் கர்த்தர் சபையை எழுப்பிவிட அவர் வல்லமையுடையவராக இருக்கிறார். சபையை 1000 பெருக பண்ண வல்லமையுடையவராக இருக்கிறார். ஒரு நிமிஷம் கையை தட்டி துதிச்சு கேளுங்க. அந்த ஜெபாவினால் எங்களை நிரப்புவீராக, அந்த விண்ணப்பத்தின் ஆவினால நிரப்புவீராக. அந்த ஜெபாவி அப்படிப்பட்ட ஒரு 4 கூட்டத்தில், அந்த முதலாவது கூட்டத்தில் என்னை கர்த்தர் வைப்பீராகப்பா. நான் ஜெபிக்கணும்ப்பா, இதுவரை இல்லாத அளவுக்கு நான் ஜெபிக்கணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெபாவினால கர்த்தர் நம்மை மூடுவாராக. நான் மனதார சபையை வாழ்த்துகிறேன். இந்த 7 நாள் கூட்டம் முடிகிறதான நேரத்தில் நீங்கள் ஜெபத்திலே போராடுகிறவர்களை கர்த்தர் உங்களை மாற்றுவாராக. பல மணி நேரங்கள் விழித்திருக்கிற கிருபைகளை தருவாராக. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஜெபிக்கிறவங்க யாருக்கும் பயப்பட மாட்டாங்க. அந்த ஊழியக்காரர், அவருக்கு விரோதமாய் சுவிசேஷ விரோதிகள் 7 முறை என்னவோ கொலை செய்வதற்கு வந்திருக்கிறார்கள். ஒரு முறை பெங்களூர் கவர்மெண்ட் அரசு இவரை கூப்பிட்டு சொல்லுகிறது, என்னன்னு இந்த பாரும், எங்களுக்கு உளவுத்துறை தகவல் வந்து கொண்டே இருக்கிறது, உமக்கு விரோதமாக உம்முடைய உயிருக்கு பதிவிருக்கிறார்கள், உம்மை கொல்ல போகிறார்கள் என்று. ஆகையினால இவர் சொன்னார், அப்ப நான் என்ன செய்யணும்னு கேட்டார். உடனே அவர்கள் சொன்ன, நீ ஒன்றும் செய்யண்டாம், துப்பாக்கி ஏந்திய 2 போலீஸ்காரங்களை நாங்களே உனக்கு விட்டு தருகிறோம் என்று சொல்லி, பாதுகாப்புக்காக எங்க போனாலும் எங்க போலீஸும் வரும்னு சொல்லி. இவர் சொன்னாராம், வேண்டாம், எனக்கு பாதுகாவலுக்கு 2 தூதன் இருக்கிறார்கள், அவங்க என்னைக்கு செத்து போறாங்களோ அன்னைக்கு நான் கேட்கலாம். அவர் சொல்றாரு, இன்னைக்கு வரைக்கும் என்னை தொடவே முடியல, எனக்கு என்ன வண்டிக்கு தனிய டிரைவர் கூட கிடையாது, கர்த்தர் தான் என்னை பாதுகாக்கிறவராக இருக்கிறார், கர்த்தர் தான் என்னை நடத்துகிறவராக இருக்கிறார்.